கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு நாம் 47வது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். 47வது சங்கீதம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற அரசர் அவருடைய வெற்றியை புகழ்ந்து கர்த்தரை உயர்த்துகிற ஒரு பாடல் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தை யோசபாத் அரசருடைய நாளிலே நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் தேவன் தந்த வெற்றிக்காக அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல் என்று பொதுவாக கருதப்படுகிறது உண்டு. அதோடு கூட பின் நாட்களில் யூதர்களுடைய அந்த நியூ இயர் சர்வீஸ், புதிய ஆண்டு ஆராதனை தொழுகை காலங்களிலே ஒரு பகுதியாக இந்த 47வது சங்கீதத்தை வாசிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது யாருடைய காலத்தில் யாருக்காக எழுதப்பட்டது என்கிற அந்த கோணங்கள் எல்லாம் தவிர்த்துவிட்டு மேசியாவை இங்கே நாம் பொருத்தி பார்ப்பது மிகவும் சரியானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்கே வரக்கூடிய வார்த்தைகள் தாவீதனுடைய வம்சத்தில் வந்த ஒரு சாதாரண அரசனை மாத்திரம் வைத்து சொல்ல முடியாத அளவிற்கு மிக மேன்மையான காரியங்களை சொல்லி இருக்கிறது. மிகவும் குறிப்பாக கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பூமி அனைத்திற்கும் அரசர் என்கிற வகையில இந்த சங்கீதம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். 46வது சங்கீதத்திலே நாம் அவர் அனுகூலமான துணையாளர், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய துணையாளர், எப்பொழுதும் உதவுகிற துணையாளர், நம்முடைய நம்பிக்கைக்கு காரணர் என்கிற வகையில 46வது சங்கீதத்தை தியானித்தோம். அதோடு அதன் தொடர்ச்சியாக இது மிகவும் பொருத்தமான நிலையில் 47வது சங்கீதம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதத்துல 9 வசனங்கள் இருக்கிறது. இந்த 9 வசனங்களை நாம 2 பிரிவா பிரிச்சு பார்க்கலாம். முதல் 4 வசனங்கள் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அரசர் அல்லது தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். 2வது பகுதி 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இந்த தேவனை உயர்த்துகிறதற்காக விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு அப்படிங்கிற 2 மேஜர் பிரிவுகளை நம்முடைய மனசுல வச்சுட்டு இந்த பகுதியை பார்க்கலாம். முதல் பகுதி, முதல் வசனமே கர்த்தரை துதிக்கிறதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இதுல இருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். கை கொட்டி, பொதுவா வேதாகமத்துல கை கொட்டி என்கிறதான வார்த்தை 2 விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவரை உயர்த்தும்படியாக உற்சாகத்தோடு கைதட்டி பாடுகிறது. பின்னால் நீங்க பார்த்தீங்கன்னா ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்துல கை கொட்டி ஏளனம் பண்ணக்கூடிய விஷயத்தையும் சொல்லி இருக்கிறது. ஆனா இங்கே கை தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நல்ல கம்பீர சத்தத்தோடு, உரத்த சத்தம், கம்பீரமான சத்தத்தோடு நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். இது ஒரு வெற்றியின் ஆரவாரமாக, ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு அழைப்பாக இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. 2வது வசனத்துல இந்த அழைப்புக்கு காரணம் என்ன? இங்க இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திர சொல்லலை அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இப்போ சகல ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுல இஸ்ரவேல் ஜனங்களும் உள்ளடக்கம். ஏன் இதை செய்யணும்? 2வது வசனத்துல காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவராகிய கர்த்தர், அந்த தேவன் உன்னதமானவர், தி மோஸ்ட் ஹை, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர். இந்த இடத்துல சொல்லி இருக்கிற பயங்கரமானவர் அப்படிங்கிறத வேறு மாதிரி சொல்லுவோம்னா எல்லா ஜனத்தினுடைய மரியாதைக்கு உரியவர் என்கிற வகையில இந்த வார்த்தை வருகிறது. பூமியின் மீது எங்கும் அவர் மகத்துவம் உள்ள அரசராய் இருக்கிறார். சகல ஜனங்களும் ஏன் கை கொட்டி கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த தேவனாகிய கர்த்தர் முழு உலகத்தின் பயபக்திக்கும் உரியவராய் அவர் இருக்கிறார்
அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம். இப்ப 3வது 4வது வசனத்துல தம்முடைய ஜனத்தின் மீது ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய கரிசனை என்ன அவர் சொல்றாரு. சங்கீதக்காரன், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். இப்போ இஸ்ரவேலருடைய யுத்தங்கள், இஸ்ரவேலர்கள் அவர்களை சுற்றி இருந்த நாடுகளிலிருந்து அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள், இது போன்ற சூழல்களில் ஆண்டவர் அவர்களுக்கு பல நேரங்களில் பாதுகாப்பை தந்து அவர்கள் சார்பில் நின்று யுத்தம் செய்திருக்கிறார். இந்த யோசபாத்தினுடைய சம்பவத்துல கூட தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீங்க போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தத்தை தேவனே உங்களுக்காக செய்வார் என்பதை சொல்லி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு கேட்ட 4வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தழிப்பார். இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த ஜனம் ஆண்டவருக்கு பிரியமான ஜனம். இந்த இஸ்ரவேலர் தேவன் தெரிந்தெடுத்த ஒரு ஜனம். ஆபிரகாமுடைய அழைப்பை பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த